ஆக்சுவலி 300 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரோஹித் சர்மா ஒரு ஃபுல் பிளாஸ்ட்ல ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த இன்னிங்ஸோட சேஸ் வேற மாதிரி போகும் அப்படின்ட்டு. கண்டிப்பா. அண்ட் அதே தான் நடந்தது. ஜஸ்பிரீத் பும்ராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டோட ஷூஸ வந்து ஃபில் பண்றக்கூடிய போலர் சத்தியமா இந்தியால கிடையாது. இப்ப அவரோட இடத்துக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தி கொண்டு போனா கரெக்டா இருக்குமா, இல்ல எல்லாருமே சொல்ற முகமது சிராஜை கொண்டு போறது கரெக்டா இருக்குமா? வேற ஒருத்தர் வெளியில போனா உள்ள வர பிளேயர் இஸ் ஈக்குவலி காம்பிட்டன்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுக்குள்ள மட்டும் தான் நம்ம இன்னும் தற்சலா இருக்கோம். அதை பத்தி நம்ம கொஞ்ச நாளையில பேசலாம். அக்சர் பட்டேலே நம்ம மேல அனுப்புறதுனால என்ன ஆயிடுச்சு, பேட்டிங் பயங்கரமா எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வந்துருச்சு. ஏன்னா ஹர்திக் பட்டேல் அதுக்கப்புறம் தான் வராரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா வராரு. அக்சர் பட்டேலோட ரோல் அவ்வளவு குரூஷியலா போயிடுது இன் சேஞ்சிங் த வே த லோவர் மிடில் இஸ் லுக்கிங். அந்த பக்கம் வந்து ஒரு கேன் வில்லியம்சன் ஒரு ஃபார்மை பார்த்துட்டோம். ஜோ ரூட் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸ்மித் வந்து அவர் பாலை மாத்தி விட்டா போதும் அவர் ஆடிட்டு போற மாதிரி இருக்காங்க. அந்த ஃபேப் 4ல 3 ஃபேப் வந்து ரெடி ஆயிட்டாங்க. 4வது ஃபேப் எப்ப அடிப்பாரு? உங்களோட தாட்ஸ் என்ன? வணக்கம் டேக் ஆஃப் சாம்ப் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ஆடுகளம். ஆடுகளத்துல நீங்க நல்லாவே தெரியும் இந்தியா எத்தனை சீரீஸ் வின் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. கடந்த 20 வருஷமா வந்து இங்கிலாந்து வந்து இந்தியால ஒரு ஓடிஐ சீரீஸ் ஜெயிக்க முடியாம இருக்காங்க. அதுவும் கடந்த 10 வருஷமா 9 சீரீஸ் 10 சீரீஸ்ல வந்து 9 சீரீஸ்ல வந்து அவங்க வந்து எந்த ஒயிட் பால் ஃபார்மட்லயும் ஜெயிக்கல. வேர்ல்டு கப் அப்புறமா மொத்தமா வந்து பேஸ் பால் வந்து அது பாட்டுக்கு பால் மாதிரி போயிட்டு இருக்குது. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இங்கிலாந்து பிரச்சனை. அதெல்லாம் இந்தியாவுக்கு அந்த ஒரு வின்னிங் காம்பினேஷன் பாத்துட்டாங்களா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இந்தியா ரெடியா? சோ இதை பத்தி பேசுறதா நம்ம கோச் ஆர்த்தி மேம் இருக்காரு. வணக்கம் ஆர்த்தி மேம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம ஹிட்மேன் கிட்ட இருந்தே போயிருவோம். ஆஸ்திரேலியா டூர்ல வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ். டெஸ்ட்ல கடைசி டெஸ்ட்ல வந்து உட்கார வச்சுட்டாங்க. டொமஸ்டிக் ஆடினப்ல 2 டொமஸ்டிக்ல ஐடென்டிக்கல் விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஓடியும் அதே மாதிரி விக்கெட். இன்னைக்கு ரோஹித் குருநாத் சர்மா அவரு தன்னோட வேர்ல்ட் கப் 2023 ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டாரா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க சிரிப்புல இருந்து என்ன தெரியுது எனக்கு, சந்தோஷம் தான். பெரிய ஃபேன் எனக்கு தெரியும். இல்ல ஃபார்ம் கண்டுபிடிச்சாலும் இல்லையோ டெஃபினட்டா இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. சரி, ஒரு இது நான் ரொம்ப ஒரு கிளிஷேட் ஸ்டேட்மெண்ட் தான். கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படிங்கிற ஒரு லைன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நடுவுல 100% ரன்ஸ் வரலதான். அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம இவ்வளவு விமர்சனம் பண்றோமே, யாருக்கு அதுல மேக்சிமம் வருத்தம் இருக்கும்? அங்க இருந்து அந்த 31வது 100ல ரொம்ப நாளா நின்னுட்டு இருக்காரு, அவருக்கு தான் அதுல வருத்தம் இருக்கும். அந்த 32 வந்ததுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவருக்கு தான் சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு எல்லா ஃபேன்ஸுக்கும் சந்தோஷம் தான் மேம். அதுல முக்கியமான ஃபேன் நீங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃபேன் நீங்க தான். என்னைக்குமே ரோஹித் சர்மான்னு மட்டும் சொல்லாம ரோஹித் குருநாத் சர்மா தானே சொல்றீங்க நீங்க. So all I'm saying is it's such a brilliant answer to all the critics that my form is there. I've been making some decisions, maybe அந்த decision makingல தான் issues இருந்திருக்கு. இன்னைக்கு he backed himself. Actually 300 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரோஹித் சர்மா ஒரு ஃபுல் பிளாஸ்ட்ல ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த இன்னிங்ஸோட சேஸ் வேற மாதிரி போகும் அப்படின்ட்டு. அதே தான் நடந்தது. நல்லாவும் நடந்தது. வாழ்த்துக்கள். சூப்பர் மேம். சோ இப்போ இன்னொரு $1 மில்லியன் கேள்வி என்னன்னா, நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான அந்த வின்னிங் காம்பினேஷன் அதை வந்து டீகோட் பண்ணிட்டோமா? உங்களுக்கு வந்து இங்கிலாந்து வந்து அந்த 2019 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல தான் அவங்க ஒரு ரூத்லெஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு பேஸ் பால் அந்த பால் என்ன பேர் வச்சாலும் ரூத்லெஸ்ஸா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஓடிஐ கிரிக்கெட் ஃபார்மேட்டே மாத்துறாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களே வந்து ஹோம்ல வந்து 2 மேட்ச்லயும் வந்து கிட்டத்தட்ட we have dominated them apart. So இப்போ have we found out the winning combination for Champions Trophy? கரெக்டான அந்த ஒரு winning 11 12 கொண்டு வந்துட்டோமா? உங்களோட தாட்ஸ் என்ன மேம்? எனக்கு கண்டிப்பா கொண்டு வந்துட்டோம்னு சொல்லுவேன். For the very simple reason, போன மேட்ச் நம்மளுக்கு விராட் கோலி இல்ல. We were able to bring in a யசஸ்வி, produce a similar thumping victory result. சரிங்களா? அதே மாதிரி நீங்க வேற ஒருத்தர் வெளியில போனா உள்ள வர பிளேயர் இஸ் ஈக்குவலி காம்பிட்டன்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுக்குள்ள மட்டும் தான் நம்ம இன்னும் தற்சலா இருக்கோம். அதை பத்தி நம்ம கொஞ்ச நாளையில பேசலாம். பட் அதர்வைஸ் வி ஆர் பிரிட்டி மச் செட்டுன்னு தானே தோணுது. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் ஆர் ஆல் குட். விராட் கோலி வரலையா, பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. யசஸ்வி ஜெய்சல் வருவார். யசஸ்வி ஜெய்சல் வந்து நம்பர் 3 பிரச்சனை வருமே, பிரச்சனை கிடையாது. சுப்மன் கில் மேனேஜ் பண்ணிருப்பாரு. சோ ஆப்ஷன்ஸ் ஆர் தட். இப்போ இந்த அக்சர் பட்டேலே நம்ம மேல அனுப்புறதுனால என்ன ஆயிடுச்சு, பேட்டிங் பயங்கரமா எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வந்துருச்சு. ஏன்னா ஹர்திக் பட்டேல் அதுக்கப்புறம் தான் வராரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா வராரு. அக்சர் பட்டேலோட ரோல் அவ்வளவு குரூஷியலா போயிடுது இன் சேஞ்சிங் த வே த லோவர் மிடில் இஸ் லுக்கிங். கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல அக்சர் பட்டேல் இருந்தா வேற விஷயம் தான். பட் அக்சர் பட்டேலோட இன்னிங்ஸ் டைப் மாறுது பாருங்க. நம்பர் 5ல அவர் எப்படி ஆடுறாரோ அதோட மெத்தட் மாறுது. கண்டிப்பா. அதனால பேட்டிங் ஆர்டரும் பயங்கரமா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சோ போலிங்ல வந்து இப்ப எல்லாருமே பேச வருது இன்னைக்கு வந்து நம்ம
சென்னையோட அடுத்த வந்து இந்த கோல்டன் பாய் வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து ஓடி ரிவ்யூ கொடுத்தாங்க. சூப்பராவே வந்து ஓடி விக்கெட்டும் எடுத்துட்டாரு. வருண் சக்கரவர்த்தி நீங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல உள்ள இருப்பாரு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டோட ஷூஸ வந்து ஃபில் பண்றக்கூடிய போலர் சத்தியமா இந்தியால கிடையாது. இப்ப அவரோட இடத்துக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தி கொண்டு போனா கரெக்டா இருக்குமா, இல்ல எல்லாருமே சொல்ற முகமது சிராஜை கொண்டு போறது கரெக்டா இருக்குமா? இன் மை ஒப்பீனியன் முகமது சிராஜ் தான் நான் சொல்லுவேன். I'm not disagreeing. வருண் சக்கரவர்த்தி இஸ் a great asset to the team. இன்ஃபேக்ட் எனக்கு அவரோட ஒர்க் எத்திக் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிள் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அவரோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே. அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே கரெக்ட் தான். நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் நம்ம கேரண்டி பண்ண முடியாது துபாயில். கண்டிப்பா வி மைட் நீட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியாவை நம்பி போக முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு 8 ஓவர் போலர் யாரு நம்மளுக்கு வேணும் அப்படி நம்ம யோசிச்சோம்னா ஹர்திக் பாண்டியாவா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் வருது. வேற ஒரு முகமது சிராஜ் வந்தார் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் கட்டர்ஸ் போடுறதுக்கோ இல்லாட்டி அந்த ஒரு அந்த சிம்பிள் ஒரு அக்ரெஷன் விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஈவன் இன் திஸ் போலிங் அக்ரெஷன் ஆட்டிடியூட சொல்றேன், போலிங்ல நான் சொல்றேன். ஐ திங்க் வி நீட் தட். ஏன்னா போலிங் டிபார்ட்மெண்ட் as far as spinners go is reasonably well sorted. கண்டிப்பா இல்லாட்டி குல்தீப்பும் இருக்காரு, ஆமா உள்ள இருக்காரு, வாஷிங்டன் சுந்தரும் இருக்காரு. ஐம் நாட் சேயிங் வருண் சக்கரவர்த்தி இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தம். பட் ஒரு மீடியம் பேசர் நம்மளுக்கு வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எபிலிட்டி டு பிக் அப் விக்கெட்ஸ் அட் குரூஷியல் டைம்ஸ். இப்ப நீங்க ஹர்ஷித் ராணா எடுக்கிற விக்கெட்ஸ் நீங்க எப்போ பாக்குறீங்க? டெஸ்பரேட்டா அடிக்கணுங்கும் போது 10 ஓவர் முடிஞ்ச பிறகு பவர் பிளே அடிக்க மாட்டாங்க, பவர் பிளே விக்கெட் எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் கன்சீட் பண்றாரு. தட்ஸ் a risk that every bowler might go through. முகமது சிராஜ் பண்ணலாம், பட் முகமது சிராஜ் way of pulling back is definitely way more experience than ஹர்ஷித் ராணா. சூப்பர் மேம். சோ நவ ஐ மீன் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி வந்து எல்லாரும் மத்தியில் இருக்கிறது என்னன்னா, இப்போ நம்ம வருணுக்கு வந்து ஓடி நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம், அந்த காம்பினேஷன் எப்படின்னு பார்த்துட்டோம். வை நாட் ஹர்ஷதீப் சிங்? இப்போ ஹர்ஷதீப் சிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு லெஃப்ட் ஆஃப் பேசர் ஒரு வேர்ல்டு T20 வேர்ல்டு கப்ல எப்படி அவர் நம்ம எல்லாம் பும்ராவை பார்த்து பேசிருக்கோம், அதுல ஒரு ஈக்குவலி அந்த ஃபைனல்ல அந்த 20th ஓவருக்கு முன்னாடி ஒரு குரூஷியல் ஒரு போட்டது யாருன்னா ஹர்ஷதீப் சிங் தான். ஹர்ஷதீப் சிங் ஹவு எஃபெக்டிவ் இருப்பா, நீங்க எவ்வளவு எஃபெக்டிவ் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஷைன் ஷா ஃப்ரீடி மாதிரியோ, ஒரு மிச்சல் ஸ்டார்க் மாதிரியோ, இல்ல ஒரு பதலக் ஃபருக்கி மாதிரியோ ஒரு ரோலா நம்ம பார்ப்போமா, இல்ல நம்ம வந்து ஹர்ஷதீப் சிங் ஒரு எட்டனதர் போலர் ஹூ இஸ் குட் டு ஹேவ், அந்த டீம்ல நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கப்பா அதனால நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசெட்டா பார்ப்போமா? இந்த நம்ம இந்த டேக் ஆஃப் சாம்ப்ஸோட இயர் எண்ட் நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தோம் தெரியுமா? அது நம்ம ஹர்ஷீப் சிங் பத்தி நான் தான் பெருமையா பேசின ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஐ ஃபெல்ட் ஹி வாஸ் a brilliant option. இன்ஃபேக்ட் he was highest wicket taker in the World Cups, in the T20 World Cup format அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் we were talking, இன்ஃபேக்ட் நம்ம பும்ராவை தாண்டி நம்ம ஒருத்தர் பார்க்கணும் ஹர்ஷ்தீப் அப்படின்னு நான் சொன்னேன். பட் நான் அதை சொன்னது T20 கிரிக்கெட்டுக்கு நான் சொன்னேங்கிறது தான் உண்மை. வெதர் he will fit in the 50 over scheme of things எனக்கு இன்னும் ஏன் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னு நான் சொல்றேன். he's got brilliant variety, பட் 20 ஓவர்ல பாலோட கண்டிஷன் வர்சஸ் 25 ஓவர்ஸ் யூஸ் பண்றோம் நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் அடிக்கிற விதம் எல்லாமே மாறுது இந்த ஃபார்மேட்ல. ரெண்டாவது ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்ல ஒரு ஹர்ஷ்தீப்பை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுறதுக்கு டைம் கிடையாது, இதுல இருக்கு. ஒரு 2 ஓவர் அவங்க ரன் அடிக்கலன்னா கூட ஒரு 8 ஓவர்ல அவர் எங்கேயாவது மிடில் ஓவர்ஸ்ல வரும்போது கண்டிப்பா கன்சீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. மேபி with a little more experience in the 50 over format, 100% ஹர்ஷ்தீப் சிங் இஸ் in the scheme of things. நான் இல்லைன்னு சொல்லல, பட் நாட் yet. இது என்னோட ஒப்பீனியன். ஹர்ஷதீப் இன்னும் yet to work in progress சொல்றீங்க மேம். இப்போ நம்ம வந்து 50 over format 50 ஓவர் ஃபார்மேட் சொல்றீங்க. கூல் மேம். இப்போ வந்து நம்ம மத்த இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரிப்பரேஷன் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வந்து அந்த பக்கம் வந்து ஒரு கேன் வில்லியம்சன் ஒரு ஃபார்மை பார்த்துட்டோம். ஜோ ரூட் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸ்மித் வந்து அவர் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டா போதும், பாலை மாத்தி விட்டா போதும், அவர் ஆடிட்டு போற மாதிரி இருக்காங்க. அந்த ஃபேப் 4ல 3 ஃபேப் வந்து ரெடி ஆயிட்டாங்க. 4வது ஃபேப் எப்ப அடிப்பாரு? உங்களோட தாட்ஸ் என்ன? த கிங் கோலி அடிச்சுட்டு வரேன். சொல்றேன் நான் சொல்றது the third ODI that they are going to play in Ahmedabad will be the start of a good time for Virat Kohli. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டுங்க. He is now seen that coming back into form is not that big a challenge, in the sense that all he needs to do is spend a little bit more time right there in the middle. The minute he does that, I feel that he is going to be able to do wonders. ஏன்னா a lot depends on Virat Kohli, especially when it comes to ICC trophies. The kind of numbers that he has in ICC is phenomenal. அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு நம்ம எண்ணி விரல் விட்டு என்ற அளவுக்குலாம் விரலே கிடையாது நம்ம கிட்ட. அந்த மாதிரி இருக்கும்போது and he's a great player. He's not a good player, he's a great player.
பட் ரிமெம்பர், நம்ம இப்ப எப்படி இன்னைக்கு ரோஹித் சர்மா பத்தி பேசுறோமோ, அடுத்த மேட்ச் நம்ம விராட் கோலி பத்தி பேச போறோம். பிகாஸ் ரோஹித் சர்மா has shown the way and no pressure. Series is now in our hands. All that விராட் கோலி has to do is, நான் இப்ப போய் கொஞ்சம் என்னோட ஃபார்ம் ஆஃப் பிளேயிங் கொஞ்சம் let go all the pressure எல்லாமே விட்டுட்டு he should regain his stature as king. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் மேம். ஏன்னா இப்போ நீங்க வந்து கிரவுண்ட்ல உங்களுக்கு வந்து அவ்வளவு இன்புட்ஸ் கொடுத்து ஒரு இன்டென்சிட்டியா கொடுத்து பயங்கரமா வந்து ஒரு 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 பழைய விராட் கோலியை வந்து பாக்குற மாதிரி அந்த ரஞ்சி டிராபி கேம் போயிட்டதுக்கு அப்புறமே இந்த பழைய பன்னீர்செல்வமா வரணுங்கிற மாதிரி ஒரு விராட் கோலி கேம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆடில் ரஷீதோட அந்த பால் அவுட் ஆயிட்டு அந்த ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப எப்படி ஒரு ரெட் பால்ல வந்து ஆஃப் ஸ்டம்ப் வந்து ஒரு நெமசிஸா இருக்கோ, இங்க ஒயிட் பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னருக்கோ இல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கோ இல்ல புது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கோ அவுட் ஆகிறது வந்து ஒரு நெமசிஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்க ப்ரிடிக்ஷன் நாங்க வந்து அடுத்த மேட்ச் வரும், நாங்க வந்து மாறுவோம் எனக்கு ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணிருப்போம். ஸோ இதோட நீங்க கேள்வி முடிஞ்சு மேடம். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். ஹோப்ஃபுல்லி வந்து 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டு நம்ம அந்த இதுல பேசுவோம். கண்டிப்பா we'll do that. அதோட கூட நம்ம எதிர்பார்த்த ராஜா திருப்பி வராரா பாத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா ஃபிங்கர்ஸ் கிராஸ். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் மேம். குட் நைட்.